ஹலோ மக்களே! வெல்கம் டு வாய்ஸ் தமிழ். நான் உங்க விஜயலக்ஷ்மி. இன்னைக்கு நம்ம என்ன மாரியான ஒரு மூவி பார்க்க போறோம்னா, இன்ட்ரஸ்டிங்கான பல ட்விஸ்ட்டுகள் நிறைஞ்ச ஒரு மூவி தான் பார்க்க போறோம். அண்ட் இந்த மூவிக்குள்ள போறதுக்கு முன்னாடி, என் சேனலுக்கு நெறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. என்ன இப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. அப்பதான் நான் போடுற இந்த மாரியான இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ் உங்ககிட்ட வந்து சேரும். அண்ட் வாங்க இப்ப இந்த வீடியோவோட ஒன் லைன்க்குள்ள போலாம். இந்த படத்தோட ஒன் லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அழகா ஒரு ஃபேமிலி வாழ்ந்துட்டுருக்கு. அண்ட் அவங்களுக்கு 2 குழந்தைங்கன்ட்டு ரொம்பவும் ஜாலியா இருக்காங்க. அவங்க வாழ்க்கையில யார் கண்ணு பட்டுச்சோ தெரியல. அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்‌க்கும் ஒரு சண்டை வர, அதிலிருந்து பிரிஞ்சு போயிடுறாங்க. அப்படி இவங்க டிவோர்ஸ் கேஸ் நடந்துட்டு இருக்கும்போதே, இவங்களோட குழந்தைய யாரோ கடத்திடுறாங்க. கடத்தி வச்சுட்டு, "இவ்ளோ பணத்த குடுத்தா தான் நான் உன் குழந்தைங்கள விடுவேன்" அப்படின்றாங்க. யார் கடத்துனாங்க? எதுக்காக கடத்துனாங்க? அண்ட் அந்த பணத்த ஹீரோ புரட்டுனாரா இல்லையா? அதுவும் ஒரே நாள்ல திருப்பி தரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எப்படி புரட்டுனாரு? அதுக்காக அவர் என்னென்ன ரிஸ்க் எடுத்தாருன்ற கதைய இன்ட்ரெஸ்டிங்கா சொன்ன படம் தான் த வேனிஷ் இன்டூ த நைட். இந்த படத்தோட ஓப்பனிங்லேயே நம்ம ஹீரோவான பெட்ரோ அவரோட போட் எடுத்துட்டு ஜாலியாக அவர் ஃபேமிலியாக போட் ரைட் போயிட்டுருக்கிறாரு. அப்படி போட் ரைட் போயிட்டுருக்கும்போதே ஒரு இடத்துல போட்டை நிப்பாட்டி இங்கே ஸ்விம் பண்ணலாம் அப்படின்ட்டு ஃபேமிலியோட ஸ்விம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நல்லா ஒரு ஆழத்துக்கு போயிட்டு மேலே வந்து பார்க்கும்போது அவங்க குழந்தைங்க 2 பேர்த்தையும் காணோம். இவங்களும் அவங்க 2 பேர்த்து பேரை கத்தி பார்க்குறாங்க. அப்பையும் காணோம். எங்கே போனீங்கன்ட்டு இப்போ இவங்களுக்கு பயமே வந்துடுது. இந்த சீனை அப்படியே கட் பண்ணா அங்கே இதே கப்பிள்ஸ் டிவோர்ஸ்க்காக ஒரு கன்சல்டண்ட்டை பார்க்க உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்களோட கவுன்சிலர்ஸோட. அப்போ அவங்க 2 பேரும் அவங்களுக்கு இருக்க பாயிண்ட் சொல்லிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எலினாவான நம்ம ஹீரோயின் அவங்க தான் சொல்றாங்க, நான் ஒரு சைக்காலஜி படித்த சைக்காட்ரிஸ்ட். நான் இந்த போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர் இருக்கு பார்த்தீங்களா, எஸ்பெஷலி அந்த ஃபீல்டில் தான் ரொம்பவும் நான் ஷைனான பர்சன். ஆனால் என்னமோ தெரியல, அந்த கரியரை என்னால் இங்கே பில்ட் பண்ண முடியல. ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா எனக்கு இட்டாலி அவ்வளோ நல்லா பேச வராது. ஸோ இதனாலேயே என்னோட கரியரை இங்கே டெவலப் பண்ணுறது ஒரு இம்பாசிபிளான விஷயமா இருக்குது. என்னோட ஃபேமிலி, என்னோட ஃப்ரெண்ட்ஸு, எனக்கு இருக்கிற என்னோட எல்லாமே அங்கே தான் இருக்குது அமெரிக்காவில். ஸோ நான் இங்கே இருக்கும்போது நானே இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ட்டு இவங்க ஒரு பக்கம் எமோஷ்னலாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இதையெல்லாம் கேட்ட கன்சல்டன்ட் அப்படி நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு கேட்குறாங்க, நீங்கள் எலினா கிட்ட இருந்து ஒரு ஃபார்மை ரெனோவேட் பண்ணுறதுக்காக காசு வாங்கியிருந்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், நான் காசு வாங்கியிருந்தேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ எதையும் மறைக்காம ஹானஸ்ட்டாக ஆன்சர் பண்ணுறாரு. ஹீரோ சொல்கிறாரு, ஆமாம் நான் காசு வாங்கினேன். ஏன்னா அந்த விஷயம் எனக்கும் அவளுக்கும் ரொம்பவும் தேவைப்பட்டதாக இருந்தது. அதனால தான் நாங்கள் அதை ரெனோவேட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம். அண்ட் அதுலேருந்து ஒரு பிஸ்னஸ் கூட பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் நினச்சோம் அப்படின்றாரு. இப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே இப்போ நம்ம எலினாவோட கவுன்சிலர் உள்ள பூந்து, ஆமாம் இவர் இப்படி தான் நினச்சாரு. ஆனால் காசை எல்லாத்தையுமே கொடுத்தது என்னமோ எலினா தான். அந்த காசை வச்சு இவர் ஃபார்மை ஒன்றும் ரினோவேட்லாம் பண்ணல. அதுக்கு பதிலாக இவர் சூதாட ஆரம்பித்தார் அந்த காசை வச்சு. அண்ட் அப்படி சூதாடியே இப்போ பல கடனுக்கு கடனாளியாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவோட கவுன்சிலர் அவங்களும் சொல்கிறாங்க, ஆமாம் இவங்களோட ப்ரொஃபஷனல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எலினாவோட ப்ரொஃபஷனல், அவங்க ரொம்பவும் ட்ரக்ஸ் எடுத்துக்கிறாங்க. அதனாலேயேவோ இவங்க ரொம்ப நேரம் எல்லாத்தோட பிரச்சனையும் கேட்கணுன்றதுக்காகவே இவங்களுக்கு முடியாமல் போயிடுது. அதனால இவங்க ட்ரக்ஸை ஓவராக யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டாங்க அப்படின்ட்டு நம்ம கவுன்சிலர் சொல்கிறாங்க. இப்போ ஹீரோ நிப்பாட்டி, இல்லை நில்லுங்க இதுலேருந்து நானே சொல்கிறேன் அப்படின்னு எப்படி ஃபஸ்ட்டு நம்ம எலினா அந்த கன்சல்டன்ட் கிட்ட சொல்கிறாங்களோ அதே மாதிரி இவர் அவரோட பாயிண்ட்டை எடுத்து சொல்கிறாரு. என்னென்னா நம்ம எலினாக்கு ஒரு லாங் டைமுக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும். அந்த ஆக்சிடெண்ட்டில் இருந்து வெளியே வரதுக்காக இவங்க நிறையா பெயின் கில்லர்ஸை எடுத்திருக்காங்க. அது எல்லாமே இவங்களே ப்ரிஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கிட்டது. அது எல்லாமே ரொம்பவும் ட்ரக்ஸ் அதிகம் நிறைஞ்சதும் கூடி. அண்ட் இதனாலே இவ ட்ரக் அடிக்ட் ஆகிட்டா அப்படின்றாங்க. 2 சைடும் விவாதம் கேட்ட பிறகு அந்த கன்சல்டண்ட்டோ, ஓகே எனக்கு இப்போ உங்கள் 2 பேர்த்தையும் பற்றி ஒரு கிளியர் பிக்சர் கிடச்சிருச்சு. இதுக்கு மேலே உங்களோட ப்ரொஃபைலை டெக்னிக்கல் கன்சல்டன்ட்ஸ் ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படியே இந்த சீனை கட் பண்ணால் அங்கே குழந்தைங்கள காணோன்னு தேடிட்டு இருக்கிற நம்ம எலினா அண்டு பெட்ரோவை தான் காமிக்கிறாங்க. இந்த குழந்தைங்க சும்மா விளையாண்டுருக்காங்க அவங்களோட அம்மா அப்பா கிட்ட. அப்பா அம்மா நாங்கள் இங்கே தான் போட்டில் இருக்கோம், பயந்துட்டீங்களா அப்படின்ட்டு விளையாடுறாங்க. இதை பார்த்துட்டோம் நம்ம எலினாக்கு, இது ஒன்றும் விளையாட்டுல சரியா, நாங்கள் 2 பேரும் பயந்துட்டோம் அப்படின்றாங்க. நம்மளோட பெட்ரோவோ, இங்கே பாருங்கப்பா இது கடல், அதனால விளையாட்டாக இருக்காதீங்க, டேஞ்சரஸ் இங்கே அதிகம் அப்படின்னு சொல்கிறாரு. சரிப்பா அப்படின்ட்டு இவங்களும் அப்படியே வீட்டுக்கு போயிடுறாங்க.
இந்த சீனை அப்படியே கட் பண்ணா ரொம்ப வருஷத்துக்கு கழிச்சு நம்ம ஹீரோ யாரோட வீட்டுக்கு போறாங்க. வேற யாரு, நம்ம எலினாவோட வீட்டுக்கு தான். அங்க போய் பெல் அடிச்சா ஒருத்தன் ரிசப்ஷன்ல இருக்கவன் கதவை திறந்துட்டு, சார் உங்க பேருக்கு லெட்டரா வந்திருக்கு சார், இந்தாங்க அப்படின்ட்டு எடுத்து கொடுக்குறாங்க. அவர் அதை வாங்கிட்டு, நான் இந்த வீட்டை விட்டு ஷிஃப்ட் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு, அது தெரியாம எவன்டா லெட்டர் போட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெட்டரை வாங்கிட்டு அப்படியே எலினாவை பார்க்க மேலே போறாங்க. மேலே போன பிறகு எலினாவும் வாங்க உள்ள வாங்க அப்படின்றாங்க. நாள் ரொம்ப கஷ்டமா தானே போச்சு, அதுக்கு நான் வந்து சாரி கேட்டுக்கிறேன். என் கவுன்சிலரும் நீ பண்ண மிஸ்டேக் எல்லாம் சொன்னா, அண்ட் உன் கவுன்சிலரும் நான் பண்ண மிஸ்டேக் எல்லாம் சொன்னாங்க. நம்ம 2 பேத்துக்குமே இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாங்க. இப்படி பேசிட்டு இருக்கும் போதே அப்பாவை பார்க்க குழந்தைங்க அங்க ஓடி வந்துடுறாங்க. அப்பா வீட்டுக்கு கிளம்புறதுக்கு ரெடியா இருக்காங்க போல. அண்ட் அப்ப எலினா கேட்குறாங்க, குழந்தைங்களுக்காக நைட்டு சாப்பாடு எல்லாமே பண்ணி வச்சிட்டீல அப்படின்றாங்க. அது எல்லாமே பண்ணி வச்சுட்டேன். என்ன கேள்வி கேட்குற? நான் குழந்தைங்கள அப்படியா பார்த்துக்க மாட்டேன் அப்படின்றாரு. அல்ல, நான் சும்மா செக் பண்ணேன் அதுக்கு தான் அப்படின்னாங்க. ஆமாம், நீ எப்போ பார்த்தாலும் செக் பண்ணுறதுலே குறியாயிரு அப்படின்பாரு. ஓகே ஓகே, இப்போ சண்டையெல்லாம் போட வேணாம். நான் இன்னைக்கு இந்த ஒரு நாள் இந்த குழந்தைங்கள நல்லா பார்த்துக்கோ, பத்திரமா வச்சுக்கோ, கேர்லெஸ்ஸாக இருக்காத. அண்ட் நைட்டு நான் ஃபோன் பண்ணுவேன், குழந்தைங்க தூங்கிட்டாங்களா அவங்களுக்கு குட் நைட் சொல்கிறதுக்காக அப்படின்ட்டு. அவங்க சரி அப்படின்றாரு நம்ம பெட்ரோவும். ஓகே ஓகே, நான் பார்த்துக்கிறேன் குழந்தைங்கள, நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்ட்டு நம்ம குழந்தைங்க 2 பேத்தையும் கூட்டிகிட்டு ஜாலியாக இப்போ பெட்ரோ அவரோட போட்டில் ரைடு போயிட்டு இருக்கிறாரு. அப்படி போட் ரைட் போகும்போதே அவர் ஃபேமிலியோட அப்படியே மறுபடியும் ஸ்விம் பண்ணுறாங்க அவங்களோட பசங்களோட. இப்போ இந்த கடலுக்கடியில் ஏதோ கருப்பாக முள்ளு முள்ளா ஏதோ ஒரு மீன் மாதிரி இருக்கும் போல், அதை எடுத்துட்டு இவங்க ஒரு பைக்குள்ளே போட்டு அதை எல்லாத்தையும் கலெக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க கடலுக்கடியில் போய் எடுத்துட்டு. அண்ட் இப்படி எடுத்துட்டு போட்டோட போயிட்டே இருக்கும்போதே அங்க ஒரு கேரக்டர் வருது. இவர் பேரு நிக்கோல். நிக்கோல் அங்கிள் நிக்கோல் அங்கிள்னு இவங்க 2 குழந்தைங்களும் அந்த நிக்கோல்ன்ற ஆளை பார்த்து கத்துறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோக்கு கோவம் வருது. எதுக்கு அவரை கூப்பிடுறீங்க, அவர் அங்கிள்னு கூப்பிடுறது நிறுத்துங்க, அவர் ஒன்றும் உங்களுக்கு அங்கிள் கிடையாது அப்படின்றாங்க. நிக்கோல்ன்ற பர்சனும் அந்த குழந்தைங்க கிட்ட நல்லாவே பேசுறா. ஹாய் எப்படி இருக்கீங்க அப்படின்னு பேசும்போது, அங்கிள் நான் உங்க போட்டுக்கு வரலாமா அப்படின்ட்டு இப்போ அந்த குழந்தைங்க கேட்கும்போது, வரலாம், ஆனா அதுக்கு முன்னாடி உங்க அப்பா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வாங்க அப்படின்றாங்க. நம்ம ஹீரோ கிட்டயோ குழந்தைங்க கேட்குறாங்க, அப்பா ப்ளீஸ்ப்பா போயிட்டு வரேன்ப்பா அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு நோன்னு சொல்லிடுறாரு. அப்புறம் குழந்தைங்க கெஞ்சி கேட்டனால சரி 5 நிமிஷம் தான் அதுக்குள்ளே போயிட்டு வந்துடணும் அப்படின்றாரு. சரின்னு இவங்களும் அப்படியே அந்த போட்டில் போயிட்டு அப்படியே போட்டை பார்த்துட்டேவும் அந்த நிக்கோல்ன்றவன் நிறையா மீன்லாம் பிடிச்சிருப்பான் போல், அதெல்லாம் எடுத்து காமிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படி காமிச்சிட்டு பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த பியாங்கான்ற பொண்ணு சொல்கிறா, அங்கிள் உங்கள் போட்டு எங்கள் அப்பா வச்சிருக்க போட்டோட 2 மடங்கு பெருசாக இருக்கு அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே போட் அப்படியே கரை ஒதுங்கிடுது. இவங்களும் அப்படியே போட்டெல்லாம் நிப்பாட்டிட்டு அப்ப நம்ம நிக்கோல் வந்துட்டு கூப்பிடுறான், டே என் போட்டுக்கு வேணா வாடா, இங்க பெரிய ஸ்க்ரீன் இருக்கு, நான் ஃபிஷ் பிடிச்சி வச்சிருக்கேன், நைட்டு நிறையா பர்சன்ஸ் இங்கே வருவாங்க, இங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்ல, என்ன சொல்கிற பெட்ரோ அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து கேட்க, இல்லை வேண்டாம் பரவாயில்ல அப்படின்றாங்க. உடனே அதுக்கு அந்த நிக்கோல்ன்றவன், இப்போ ஏன்னா கெட்டவங்களோட கம்பெனியவே நீ அவாய்ட் பண்ணுறீல, சரி கல்யாணம் ஆனதுலேருந்தே நீ இப்படி தான் இருக்க, ஒரு பொறுப்பான அப்பாவாக மாறிட்ட அப்படின்லாம் சொல்கிறாரு. ஆமாம் அது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் குழந்தைங்களை எல்லாம் கூப்பிட்டுட்டு அப்படியே இப்போ வீட்டுக்கு போகிறாரு. இவர் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அங்கே எவனும் ஒருத்தன் இருக்கான். யாரா இந்த ஆளு அப்படின்னு பார்த்தா வேற யாரு, நம்ம பெட்ரோ கடன் வாங்கி வச்சிருக்காரு, அந்த கடனை திருப்பி கேட்டு வந்து நிற்கிறாரு. குழந்தைங்களாம் இருக்காங்க, எதுக்கு நீங்க வந்த அப்படின்னு சொல்றாங்க. இல்லை எனக்கு பொறுமை இழந்துட்டேன், உன்னைய பார்த்தே தீரணும், பல மாசங்களா உன்னை நான் பார்க்கவே இல்லை, காசும் வரவே இல்லை, என்னதான் நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் குழந்தைங்களும் பக்கத்துல நின்று கேட்டுட்டு இருக்கனால இப்போ நம்ம பெட்ரோ வீட்டுக்குள்ள போங்கப்பா நான் வரேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இவங்களும் வீட்டுக்குள்ள போற மாதிரி போயிருக்குங்க இந்த குழந்தைங்க. ஆனா அப்படியே அங்க வாசல் முன்னாடி நின்றுட்டு என்ன பேசுறாங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்ப அவன் கடன் கொடுத்தவன் அவன் கேட்குறான், இங்க பாரு உனக்கு டைம் கொடுத்தது ரொம்ப நாள் ஆச்சு, நீ காசை இன்னி திருப்பி கொடுக்கல, உன் வீட்டையாச்சும் யாருக்காச்சும் ரெண்டாச்சும் விடு, இல்லாட்டினா வீடை வித்துரு, எனக்கு என் காசு வந்தே தீரணும் அப்படின்றான். முதல்ல எனக்கு டைம் கொடு, என்ன நீ இப்படி பேசுகிற, நம்ம தான் அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம்ல, என்னை கேட்காம நீ இங்கே வரவே கூடாது, அண்ட் இது எல்லாத்துக்குமே ஓகேன்னு சொல்லி தானே உங்ககிட்டேருந்து காசு வாங்கினேன், நீ என்ன இப்படி வந்து இப்போ கேட்குற அப்படின்றாரு. ஆமாம் நீ எதுக்குமே காசு கொடுக்கல, அப்போ நான் இப்படி தான் வந்து கேட்பேன் அப்படின்றாரு. ஓகே நான் உனக்கு கிறிஸ்மஸ்க்குள்ளே உன் காசு வந்து சேரும், இப்போ குழந்தைங்களா இருக்காங்க கிளம்புறியா அப்படின்னோடனே இவரும் சரி கிளம்புறேன் அப்படின்ட்டு அப்படியே கிளம்பிடுறாங்க. போகும்போது அந்த கடன் கொடுத்தவன் காருக்குள்ள இருந்து இன்னொரு ஆளு இவங்கள பார்த்துட்டே இருக்கான் உருன்னு. அதையும் நோட் பண்றாரு நம்ம பெட்ரோ.
அப்படியே உள்ள போய் கதவையும் சாத்திக்கிறாரு. குழந்தைங்கள எல்லாம் உள்ள அனுப்பிச்சுட்டு. அப்படியே குழந்தைங்கள எல்லாம் இப்ப அழகா குளிப்பாட்டிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த பையன் கேட்கிறான், "அப்பா உங்க வீட அந்த ஆளு எடுத்துக்க போறாரா?" அப்படின்ட்டு. "இல்லப்பா அப்படிலாம் ஒண்ணும் இல்ல" அப்படின்றாங்க. அப்ப அதுக்கு பொண்ணும் சொல்றா, இந்த வீடு போனா என்ன? அப்ப நீங்க அம்மாவோட வந்து தங்கிருங்க" அப்படின்றாங்க. "இல்ல, இல்ல அப்படிலாம் ஒண்ணும் நடக்காது. நீங்க நினைக்கிற மாரி எதுவும் இல்ல" அப்படின்றாரு. அப்படியே அவங்க குழந்தைங்கள எல்லாத்தையும் தொரத்தி விடுறாரு. அப்ப அவன் பையன் சொல்றான், பெட்ரோவோட பையன் சொல்றான், "அப்பா இங்க ஃப்ளஷ்ஷே வேலை செய்ய மாட்டேங்குதுப்பா" அப்படின்ட்டு. "இல்லப்பா அது ஒரு 2 தடவ இந்த மாரி அமுத்தணும். அப்பதான் வேலை செய்யும்" அப்படின்றாங்க. "ஓகே அப்பா" அப்படின்ட்டு அப்படியே குழந்தைங்கள எல்லாத்தையும் ட்ரெஸ் மாத்தி வச்சுட்டு அப்படியே பெட்டுக்குலாம் போய் படுக்க வைக்கிறாரு. நல்லா தூங்க வச்சுட்டு இவரும் போய் கிரிக்கெட் மேட்ச் பார்க்கலாம் அப்படின்ட்டு ட்ரிங்க்ஸ் பாட்டிலு, சிகரெட்டோட உட்காந்து போய் அப்படியே கிரிக்கெட் மேட்ச் பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்படி கிரிக்கெட் மேட்ச் பார்த்துட்டு இருக்கும்போதே, இப்ப அந்த தூங்கிட்டு இருந்த பையன் எந்திச்சு வந்துட்டு, "அப்பா அந்த ரூம்ல ஏதோ ஒரு பெரிய மான்ஸ்டர் இருக்குப்பா. எனக்கு பயமா இருக்கு" அப்படின்றானா. "அப்படியா? என்னடா? பார்த்துரலாம் வா" அப்படின்ட்டு அங்க போய் பார்த்தா, இந்த மரத்துல நிழல் தெரியும் பார்த்தீங்களா? அத பார்த்து குழந்தை பயந்துருக்கான். அவங்க அப்பாவோ, "டேய் அது வெறும் மரத்தோட நிழல்றா. அத பார்த்து பயப்படாத" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பெட்ரோ, "தூங்கு நானு அங்க தான் இருக்கிறேன். பயப்படாத சரியா?" அப்படின்ட்டு இவரும் தூங்க வச்சுடுறாரு. ரொம்பவும் நல்ல அப்பாவா தான் இருக்கிறாங்க. இப்படி இவங்க மேட்ச் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் நம்ம ஹீரோ, அந்த பக்கத்துல குழந்தைங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க. சரி குழந்தைங்க தூங்கிட்டாங்களா இல்லையான்னு பார்க்கலாம். இப்ப செக் பண்றதுக்காக பெட்ரோ எந்திச்சு போறாரு. இங்கிருந்து தான் இந்த படத்தோட கதையே ஆரம்பிக்குது. குழந்தைங்க யாரையுமே காணோம். எங்கடா போனீங்க? ஒருவேளை அன்னைக்கு ஒளிஞ்சு விளையாண்ட மாரி இன்னைக்கும் ஒளிஞ்சு விளையாடுறாங்க போல. இங்க பாருங்க வெளிய வாங்க. நைட் நேரம்லாம் ஒளிஞ்சு விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கிறாரு. இங்க பாருங்க வெளிய வாங்க. இது ஒண்ணும் விளையாட்டு இல்ல வெளிய வாங்க அப்படின்ட்டு இப்ப வீடு ஃபுல்லா தேட ஆரம்பிக்கிறாரு. எங்கேயுமே கிடைக்கல. இப்ப அப்பாக்கு கோவம் வந்துரும். விளையாடாம வாங்க அப்படின்னு சொன்ன உடனே சத்தத்தவே காணோம். இவருக்கு ஒரு மாரி ஆயிருது. என்ன பண்றதுன்னு தெரியாம கார்டனுக்கெல்லாம் ஓடி போய் டார்ச் அடிச்சுட்டு தேடிட்டே இருக்கிறாரு. இப்படி தேடிட்டே இருக்கும்போது நம்ம நைட்டு தான் எலினா ஃபோன் பண்ணுவேன் குட் நைட் சொல்றதுக்காக அப்படின்னாங்கல்ல. அவங்களும் ஒரு பக்கம் ஃபோன் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம எலினாவோட ஃபோன் அட்டெண்ட் பண்ணி, "பாரு எலினா நான் சொல்றது பொறுமையா கேளு. இந்த மாரி நம்ம குழந்தைங்க மிஸ் ஆயிட்டாங்க" அப்படின்ன உடனே அவ காச்சு மூச்சுன்னு கத்துறா. "என்ன சொல்ற? ஒரு நைட்டு தானே உன்கிட்ட ஒப்படைச்சேன். காணாம போயிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? எனக்கு புரியல. எப்படினாலும் இவ்ளோ கேர்லெஸ்ஸா இருக்கியோ" அப்படின்ட்டு. "நான் அங்க வரேன் ஃபோன வை" அப்படின்ட்டு நம்ம எலினாவும் இப்ப இங்க வந்துடுறாங்க. அவங்க பொட்டி படுக்கையெல்லாம் எடுத்துட்டு. அப்படி வந்து பார்த்தவங்களும் 2 பேரும் சேர்ந்து தேடிட்டு டயர்ட் ஆயி ஒரு இடத்துல உட்காந்துடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோவோட ஃபோனுக்கு ஒரு கால் வருது. என்னன்னா, "உன் குழந்தைங்க என்கிட்ட தான் இருக்காங்க. உன் குழந்தைங்க உனக்கு வேணும்னா 1,50,000 நாளைக்கே நீ ரெடி பண்ணிட்டு வரணும். அதுவும் நாளைக்கு 8 மணிக்குள்ளார நீ ரெடி பண்ணி தரணும். அப்பதான் உன் குழந்தைங்கள நான் விடுவேன்" அப்படின்றாங்க. அண்ட் இப்படி பேசிட்டே இருக்கும்போது அப்படியே டக்குன்னு கட் பண்ணிடுறாங்க. பக்கத்துல இத நம்ம எலினாவும் கேட்டுட்டு, "அவனுக்கு மறுபடியும் கூப்பிடு. அவன்கிட்ட ஏதோ பேசிப்பாரு. குழந்தைங்கள ஏதாச்சும் பண்ணிறாத. ஏதாச்சும் பண்ணி காசு தந்துடுறேன்னு சொல்லு" அப்படின்றாங்க. அதுக்கு அந்த ஹீரோ சொல்றாங்க, "இது நம்பரும் வரல. இந்த நம்பருக்கான ஒரு ஐடியும் இல்ல. இத கண்டே பிடிக்க முடியாது" அப்படின்னு சொல்லி அந்த ஃபோனையே கீழ போட்டுடுறாரு. இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டே இருக்கிறாரு. எனக்கு யார் இப்படி பண்றா? எனக்கு ஏன் இப்படி நடக்குது? அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினும் நம்ம குழந்தைங்கள எப்படியாச்சும் கண்டுபிடிச்சாகணும்னு அவங்க ஒரு மாரி ஸ்ட்ரெஸ் ஆகி கத்திட்டு இருக்கிறாங்க. அதுல நம்ம ஹீரோ யாருக்கோ ஃபோன் பண்ணிட்டு, "இங்க பாருடா எதுக்கு குழந்தைங்கள எல்லாம் கடத்துற? நான் தான் உன் பணத்தை காலையில தந்துருவேன்னு சொன்னேன்ல. அதுக்குள்ளார என் குழந்தைங்கள தூக்கிட்ட இல்லையா? உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. ப்ளீஸ் ஆனா இந்த மெசேஜ் தயவு செஞ்சு கேளு. என் குழந்தைங்கள எதுவும் பண்ணிராத. நீ கேட்ட மாரி நாளைக்கே உன் பணத்தை திருப்பி தந்துடுறேன். எதுவும் என் குழந்தைங்கள பண்ணிராத" அப்படின்ட்டு நம்ம எலினாக்கே தெரியாம இவரு யாருக்கோ ஒரு வாய்ஸ் மெசேஜ போட்டுட்டு வந்துடுறாரு. அப்படி எலினா கிட்ட வந்து உட்காந்து பேசும்போது, இப்ப எலினா ஒரு ஐடியா சொல்றாங்க. "இங்க பாரு நம்ம நிலைமைக்கு யாரு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும். நீ போய் கேட்குறியா? இல்ல நான் போய் கேட்கட்டா?" அப்படின்னு நிக்கிறாங்க. நம்ம ஹீரோவோ, "முடியவே முடியாது. நான் அவன்கிட்டலாம் போகவே மாட்டேன்" அப்படின்றாங்க. "இல்ல நீ போயே தீரணும்" அப்படின்றாங்க. இவளும் அந்த ஒரு பிளேஸுக்கு போறாங்க. இவங்களுக்கு காசு கிடைக்கிற பிளேஸுக்கு போறாங்க. வேற யாரு? அந்த அங்கிள் நிக்கோலோட வீட்டுக்கு தான் போறாங்க. அங்க போயிட்டு அவங்க நிக்கோல் கிட்ட கேட்குறான். "இங்க மாரி எனக்கு கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. எனக்கு இப்பவே 1,50,000 வேணும்" அப்படின்னோனே, அவன் "யப்பா! என்ன இவ்ளோ காசு கேட்குற? அது ரொம்ப பெரிய தொகையாச்சே" அப்படின்றாங்க. "சரி நீ முடியாதுன்னு தான் சொல்லிரு. நான் கிளம்பிடுறேன்" அப்படின்றாங்க. "இல்ல, இல்ல எனக்கு முடியும். என்ன உனக்காகலாம் இல்ல. உன் குழந்தைங்களுக்காக நான் கண்டிப்பா பண்ணுவேன். நான் அவ்வளோ கெட்டவன்லாம் இல்ல. ஆனா நீ எனக்கு ஒரு வேலை பண்ணணும்" அப்படின்றான். "என்ன கைண்ட் ஆஃப் ஜாப்?" அப்படின்னு கேட்கும்போது, "அது ஒரு வேலை உனக்கு தெரியும்" அப்படின்றாங்க.
நம்ம ஹீரோக்கு என்ன வேலைன்னு புரிஞ்சு போயிடுது. இங்க பாரு, எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. எனக்கு ஒரு டேஞ்சருக்குள்ள நீ அனுப்புற. உனக்கு புரியுதா இல்லையா? உன்னால முடிஞ்சா காசு குடு, இல்லன்னா வேணாம் அப்படின்றாங்க. இல்ல இல்ல, உனக்கும் இப்போ உன் குழந்தைங்க வேணும் இல்லையா? உனக்கும் உன் குழந்தைங்க டேஞ்சரஸ்ல இருந்து தப்பிக்கணும் இல்லையா? ஸோ அதனால இத நீ பண்ணீன்னா, நீ கேட்குற காச நான் ஒரே நாள்ல டக்குன்னு அப்படி குடுத்துருவேன் அப்படின்றாங்க. சரி, ஹீரோவும் வேற வழி இல்லாம அந்த வேலைக்கு ஒத்துக்கிறாங்க. இப்ப என்ன வேலை பண்ணணுன்ட்டு அவனும் எக்ஸ்பிளைன் பண்றான். ஒண்ணும் இல்ல, உன் போட்ட எடுத்துட்டு இங்கிருந்து 3 மணி நேரம் தான். அப்படியே ஓட்டிட்டு போனீன்னா, அங்க கிரீக் வந்துரும். அங்க கிரீக்குக்கு போயிட்டு ஒர்லாண்டோ அப்படின்ற ஒரு பிளேஸ்ல நீ உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிற. அங்க ஒரே ஒரு ரெஸ்டாரண்ட் தான் இருக்கும். அங்க சுத்தி முத்தி வேற எங்கேயுமே இருக்காது. அங்க போய் உட்காந்துட்டு ஏதோ ஒண்ணு புடிச்சத ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்றான். ஒண்ணும் இல்ல, அவங்க ஒரு பொருள் தருவாங்க. அத நீ வாங்கிட்டு அதே 3 மணி நேரத்துல டக்குன்னு நீ இங்க வந்துரலாம். இது சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே நீ வந்துட்டு பண்ணிரலாம். ஒண்ணும் பெரிய வேலை இல்ல. ஓகேவா? இடையில எங்கேயும் மாட்டிக்காம இருந்துக்கோ. ஸோ உன் ஃபோனை என்கிட்ட குடுத்துட்டு போயிரு. அண்ட் உன் போட்ல இருக்க ஜிபிஎஸ்ஸையும் ஆஃப் பண்ணிரு. இல்லாட்டினா போலீஸ் உன்னை ட்ராக் பண்றதுக்கு வசதியா இருக்கும். சரியா? அதனால உன் போட்ல இருக்க ஜிபிஎஸ்ஸையும் ஆஃப் பண்ணிடுற அப்படின்றாங்க. இது எல்லாத்துக்குமே ஓகேன்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோவான பெட்ரோ அவருமே அப்படியே அந்த போட்டெல்லாம் எடுத்துட்டு கிளம்புறாங்க. போறதுக்கு முன்னாடி யார் வந்தாலும் கதவு மட்டும் திறக்காத, என்ன நீயும் பத்திரமா இரு, இவனுங்களாம் பைத்தியக்காரனுங்க, என்ன பண்ணுவானுங்கன்னே தெரியாது, நீ ஜாக்கிரதையா இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கிஸ்ஸை போட்டுட்டு அப்படியே அங்க இருந்து கிளம்புறாரு. அந்த போட்லயே அப்படியே அவங்களோட ரைட ஆரம்பிக்கிறாரு. மறுபடியும் போறாரு போய்கிட்டே இருக்கிறாரு. ஒரு தூரத்துக்கு அப்புறம் அவர் அப்படியே அந்த போட்டை திரும்பி பார்க்கும்போது அவர் ஃபேமிலியோட ஹாப்பியான இருந்த விஷயங்கள்லாம் அப்படியே ஃப்ளாஷ் ஆகுது. அப்படியே போட்டை ஓட்டிட்டு போய் இப்போ அந்த ரெஸ்டாரண்ட்டும் வந்துருச்சு. அங்கே நிற்கிறாங்க. அங்கே அப்படியே போட்டை நிப்பாட்டிட்டு அங்கே போய் ரெஸ்டாரண்ட்டில் நிக்கோல் என்ன சொன்னானோ அதேபடி அப்படியே அமைதியாக யார் கூடயும் பேசாமல் அங்கே போய் உட்காந்து அப்படியே ஒரு ஃபுட்டை ஆர்டர் பண்ணி அப்படியே சாப்பிடாமலே உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ஆமாம், எப்படி சாப்பிட தோணும் குழந்தைங்க அப்படி இருந்தா? அதனால அப்படியே உட்காந்துட்டே இருக்கிறாரு. யாராச்சும் வருவாங்களா அப்படின்ட்டு, யாராச்சும் நம்மளோட பேசுவாங்களா அப்படின்ட்டு அவருக்கு சந்தேகமாக இருக்கிற மூஞ்சியை எல்லாரும் பார்த்துட்டே இருக்காங்க. ஆனால் யாருமே வரல. இதனால அவருக்கு இப்போ கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுது. ரொம்பவும் டைம் ஆயிடுச்சு, யாரையுமே காணோமே, என்ன பண்ணலான்ட்டு யோசிச்சுட்டு சரி நம்ம ஒய்ஃபுக்கு கூப்பிடலாம் அப்படின்ட்டு பக்கத்தில் யார்கிட்டயோ ஃபோனை வாங்கிட்டு இப்போ கூப்பிடுறாங்க. எலினாக்கு கூப்பிடுறாங்க. எலினாவும் ஃபோனவே எடுக்க மாட்டேங்கிறா. சரி வாய்ஸ் மெசேஜாச்சும் போடலாம் அப்படின்ட்டு வாய்ஸ் மெசேஜ் போடுறாங்க. என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி நான் இங்கே வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, யாரையும் காணோம், ஒன்றும் கவலைப்படாத, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் எனக்கு எதாவது ஆச்சுன்னா இந்த இடத்துல இருந்து தான் எனக்கு எதாவது ஆயிருக்கும், உனக்கும் அது சொல்லிடுறேன். ஸோ அதனால நீயும் போலீஸ்க்கு இந்த ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்ட்டு இதையும் சொல்லிடுறாரு அந்த வாய்ஸ் மெசேஜ்லேயும். அப்படி சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்ட பிறகு அங்கே ஹோட்டல்லேயே ஒருத்தங்க வேலை பார்த்துட்டு இருப்பான். அந்த ஹோட்டலுக்கு வேலை பார்த்துட்டு இருக்கவங்க கிட்ட கேட்குறான், இந்த இடத்துல இந்த ஒரே ஒரு ஹோட்டல் தான் இருக்கா அப்படின்ட்டு. ஆமாம் சார், இது ஒரே ஒரு இடம் தான் இருக்குது, ஏன் கேட்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது இல்லைப்பா சும்மா கேட்டேன் அப்படின்ட்டு அவரும் மறுபடியும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. இப்போ ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, யாரையுமே காணோம், ஹோட்டலில் இருக்கவங்க எல்லாருமே போயிட்டாங்க. அப்போ அந்த ஹோட்டலில் வேலை பார்க்குறவங்க ஒருத்தன் ஒரு பேப்பரை கையில் கொடுத்துட்டு போனான். அதில் இப்போவே நீங்கள் இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு போட்டிருக்கு. இவரும் வேக வேகமாக போட்டை எடுத்துகிட்டு கிளம்புறாரு. அப்படி கிளம்பும் போதே இடையில 2 பேர் வண்டியில் வந்து நிறுத்துறாங்க, போட்டில் வந்து நிறுத்துறாங்க. துப்பாக்கியெல்லாம் காமிச்சிட்டு டேய் அமைதியாக நில்றா அப்படின்றாங்க. அப்படி மெசேஜ் வந்த பிறகு இவங்களோ ட்ரக்ஸை கொடுத்துட்டு டக்குன்னு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இவர் ட்ரக்ஸை வாங்கிட்டு அப்படியே வண்டியில் ஒரு இடத்துல சேஃபாக வச்சுட்டு இவங்க அப்படியே வண்டியை ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி வண்டி ஓட்டிட்டு போயிட்டே இருக்கும்போது போட்டு இடையில ஒரு இடத்துல அப்படியே நின்றுக்குது. அண்ட் இப்படி நின்றது பார்த்துட்டு அவருக்கு டென்ஷனே ஆயிடுது. என்னடா பிரச்சனை அப்படின்ட்டு இப்போ அந்த போட்டை சரி பண்ணுறேன்ட்டு கையவும் கிழிச்சிக்கிறாரு. அப்படியே மனுஷன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துட்டு இருக்கிறாரு. டைம் வேற பார்க்குறாரு, டைம் வேற ஆகிட்டே இருக்குது. என்ன பண்ணுறதுன்ட்டு இப்போ ஒரு ரிஸ்க் எடுக்கிறாரு. என்னன்னா அவரோட போட்டில் இருக்க ஜிபிஎஸ்ஸை ஆன் பண்ணிடுறாரு. போலீஸ்க்கும் கூப்பிட்டுறாரு, என் போட்டு இந்த மாதிரி ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. சரி நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு போலீஸும் சொல்லிட்டுறாங்க. அண்ட் போட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. தூரத்துலேருந்து ஒரு லைட்டு அடிக்குது. அண்டு இதுதான்டா சிக்னல் அப்படின்ட்டு இப்போ ஒரு இடத்துல ட்ரக்ஸ் வச்சுருப்பாரு இல்லையா, அதை எடுத்துட்டு அப்படியே இன்னும் நல்லா சேஃபான இடத்துல எவனுக்குமே கண்டுபிடிக்க முடியாதுன்ற மாதிரி இந்த போட்டுக்குள்ளார போகிறதுக்கு படிக்கட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அங்கே ஒரு படிக்கட்டில் வச்சிடுறாரு. அதனால போலீஸ்க்கும் கண்டுபிடிக்க முடியாதுன்ட்டு போலீஸும் இப்போ வந்துடுறாங்க. அண்ட் இவங்களை ஃபஸ்ட்டு சர்ச் பண்ணுறாங்க, போட்டில் என்ன
என்னென்னலாம் வச்சுருக்கான்னு பார்க்குறாங்க. போட்டோட லைசன்ஸ் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. இவரும் எடுத்து காமிக்கிறாரு. அண்ட் அப்புறம் தான் இன்ஜினில் என்ன பிரச்சனை அப்படின்றதே இவங்க வந்து சரி பண்ணுறாங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போதே அவங்க சரி பண்ணுறவன் சொல்கிறான், இந்த மாதிரி இன்றைக்கி உங்கள் போட் ரெடி ஆகாது சார், எங்கள் போட்டில் ஒரு கொக்கியை போட்டு இழுத்துட்டு போயிடலாம் அப்படின்றாங்க. சரி சார் அப்படியே பண்ணிடலாம் அப்படின்ட்டு இவரும் உயிரை கையில் பிடிச்சிட்டு இந்த கரையை தாண்டுற வரைக்கும் அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருந்திருக்கிறாரு. அண்ட் கரையும் தாண்டியாச்சு. இவங்க உள்ள இருந்து அந்த ட்ரக்ஸ் பேக்கை எடுத்துட்டு ஓட்டமாக ஓடுறாரு. அந்த போலீஸ்காரனுக்கோ புரியவே இல்லை, எதுக்கு இந்த ஆள் இவ்வளோ அவசரம் பண்ணுறான் அப்படின்ட்டு. ஓடும்போது தான் நம்மளுக்கு காமிக்கிறாங்க அந்த பேக்கோ கிழிஞ்சிருக்கு அப்படின்றத. இவரும் ஓடி ஓடி போய் பஸ் இருக்கிற இடத்த தேடிட்டு இருக்கிறாங்க. அங்கே ஒரு பஸ் இருக்கு. பஸ்ஸுக்குள்ளார போகும்போதே எல்லாரும் நம்ம ஹீரோவை ஒரு மாதிரியா பார்க்குறாங்க. ஏன்னா அவர் பேக்கு அங்கே கிழிஞ்சிருக்கும். அது தெரியாமலே நம்ம ஹீரோ இத்தனை நேரம் போயிட்டு இருக்கிறாரு. அண்ட் அப்படி பஸ்ஸில் போய் ஒரு பிளேஸ் உட்காந்தவுடனே எப்போதான் வண்டி எடுப்பாங்கன்ட்டு பதறிட்டே இருப்பார். அண்ட் அவர் நினச்ச மாதிரியே வண்டியும் எடுத்துடுறாங்க. இப்போதான் அவருக்கு அப்பாடா அப்படின்றக்கோ. அண்ட் நான் இனியுமே அந்த பேகு ஓட்டையாக இருக்கிறதே அவருக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ இப்படியே கொஞ்ச நேரம் போயிட்டுருக்குது. அண்ட் இப்போ எதர்ச்சியாக பார்க்குறாரு அவர் பேக்கை. அப்போ அந்த பேக்கில் இருக்க ஓட்டையுமே நோட்டீஸ் பண்ணிடுறாரு. அதனால பேக்கை அப்படியே மறைச்சி வச்சுட்டு அப்படியே அந்த பேகவே கட்டி பிடிச்சிட்டு தூங்கிடுறாரு அவரோட ஊருக்கு போகிற வரைக்கும். தூங்கிட்டே இருக்கும்போது திடீர்னு இப்போ முழிப்பு வருது. பக்கத்தில் பார்த்தா ஆப்போசிட்டில் அவன் பொண்ணு அவன் பையனும் மாதிரியே 2 குழந்தைங்க 2 பேரும் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அண்ட் அதை பார்த்துட்டு என் பொண்ணும் அப்படின்ட்டு அவர் போய் பார்க்குறாரு. பார்த்தா அவங்களோட பொண்ணும் பையனும் கிடையாது, அது வேற அவங்களோட பையன் பொண்ணும். சரி சரி எனக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்ட்டு அவருமே ஒரு மாதிரியா அப்படியே உட்காந்துடுறாரு. பஸ்ஸும் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துருச்சு. அண்ட் இங்கிருந்து மறுபடியும் ஓடுறாரு. ஓடி 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 போயிட்டு இருக்கும்போதே ரோடு கிராஸ் பண்ணுறாரு. அப்படி கிராஸ் பண்ணும்போது வண்டி இடிக்கிற மாதிரி வரும். இவர் ட்ரக்ஸ் எல்லாத்தையும் ரோட்லேயே போட்டுருவாரு. அதையும் கஷ்டப்பட்டு எப்படியோ எடுத்துட்டு கடைசியில் எப்படியோ அந்த நிக்கோல் வீட்டுக்கு போயிடுறாங்க. நிக்கோல் வீட்டுக்கு போயிட்டு அந்த ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துட்றாரு. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த நிக்கோல் ஜாலியாக பார்ட்டி பண்ணிட்டு பொண்ணுங்க அப்படின்ட்டு யார் யாரோ கூட வச்சுட்டு ரொம்பவும் ஒரு மாஃபியா கேங் மாதிரி ஆடிட்டு இருக்கிறானுங்க இவங்க எல்லாருமே. நம்ம ஹீரோ போயிட்டு இங்கே பாரு நீ கேட்டது கொடுத்துட்ட, என் பணத்தை கொடு அப்படின்னவனே, பணமா என்ன பணம் அப்படின்றான். நம்ம ஹீரோக்கோ டென்ஷன் ஆயிடுது. என்னடா இப்படி சொல்கிறேன், இங்கே பாரு விளையாடாத, இது ஒன்றும் டைம் கிடையாது, எனக்கு ரொம்பவுமே அர்ஜென்சி, நான் தான் கேட்டேன்ல ஏன் இப்படி பண்ற அப்படின்றாங்க. இதுதான் சான்ஸ்ன்னு அந்த நிக்கோலுக்கும் நம்ம ஹீரோக்கும் என்ன பிரச்சனையோ தெரியாது. அந்த பிரச்சனை எல்லாத்தையுமே இப்ப சொல்லிட்டு இருக்கான். கூட இருக்கும் போதெல்லாம் ஜாலியா இருந்துட்டு இப்ப மட்டும் என்னடா பெரிய இவன் உத்தவனாட்ட நடிச்சிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாரு. இங்க பாரு புரிஞ்சுக்கோ, பைத்தியக்காரனாட்ட பேசாம என் பணத்தை கொடு, இல்லாட்டினா உன்னை என்ன பண்ணுவனே தெரியாதுன்னு இப்ப நம்ம ஹீரோக்கும் கோவம் வந்துருது. என்னடா நான் பேசிட்டே இருக்கேன் நீ கவனிக்க மாட்டியா அப்படின்ட்டு அப்ப அவன் கன் எடுக்க ஆரம்பிச்சிடறான். இதனால நம்ம ஹீரோவும் இங்க பாரு எதா இருந்தாலும் பேசிக்கலாம், தயவு செஞ்சு இப்படிலாம் பண்ணாத அப்படின்னு பேசிட்டே இருக்காங்க. என்னடா உன்னை விட கீழ்த்தனமானவன் நினைச்சியா, நானும் நல்லவன் தான்டா, இந்த வேலை பண்றதுனால நான் ஒன்னும் கெட்டவன் மாட்டேன், நீ என்னை ஏன் தப்பாவே பாக்குற அப்படின்ட்டு இவங்க 2 பேத்துக்கும் இருக்கிற பிரச்சனையை பத்தியே பேசிட்டு இருக்காங்க. கண்ணை வச்சுட்டேவும் நம்ம ஹீரோக்கோ என்ன பண்றதுன்னே தெரிய மாட்டேங்குது. இவரும் கன் இருக்கனால பயந்துட்டே இருக்கிறாரு. இப்ப அவன் ஒரு மாதிரி பேசிட்டே சைக்கோத்தனமா நம்ம ஹீரோ காலு கீழே சுடுவான் பாருங்க. அவ்வளவுதான், இத்தனை நேரம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்த கோவம் எல்லாம் நம்ம ஹீரோக்கு வெளியே வந்து அவனை அப்படியே பிடிச்சி கீழே தள்ளி அடிச்சுக்கிறாங்க 2 பேரும். அப்படி 2 பேரும் அடிச்சிட்டு இருக்கிறத சுத்தி இருக்கவங்க எல்லாருமே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அண்ட் ஒரு கட்டத்துல 2 பேருமே டயர்டாகி அப்படியே படுத்துடுறாங்க. அண்ட் பணம் எங்க அப்படின்னு கேட்கும்போது உன் பணம் உன் ஃபோனு எல்லாமே அந்த டேபிள் கடியில் தான் இருக்கு, போய் எடுத்துக்கோ அப்படின்றான். சரி அப்படின்ட்டு இவரும் போய் எல்லாத்தையும் எடுத்துட்டு அங்கிருந்து மூஞ்சியில பல காயங்களோட அப்படியே ஓடி 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 வீட்டுக்கு வந்துடுறாரு அந்த காசோட. அண்ட் அப்படி காசு கிடைச்சோடனே அந்த காசை எடுத்துட்டு போய் டக்குன்னு குழந்தைங்களை காப்பாற்றணும் அப்படின்ட்டு எலினாவோட வீட்டுக்கு ஓடுறாரு. அண்ட் அங்க போய் பார்த்தா இங்க ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட், குழந்தைங்க ஜாலியா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே அவருக்கு ஃபர்ஸ்ட் அப்பாடான்னு இருந்தாலுமே நீங்க எப்படி கண்ணா இங்க இருக்கீங்க, எப்படி நீங்க இங்க வந்தீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நாங்க நேத்துல இருந்து இங்க தானப்பா இருக்கோம், என்னப்பா நீங்க அப்படின்றாங்க. என்னடா சொல்றீங்க அப்படின்ட்டு இப்ப அப்படியே எலினா உள்ள வந்துடுறாங்க. நீ எதுக்கு இங்க வந்திருக்க அப்படின்னு இப்ப கேக்குறாங்க எலினா.
என்ன பேசுற, நைட்டு தானே நம்ம குழந்தைங்க தொலைஞ்சு போனாங்க, இப்போ கிடைச்சிருக்காங்க, என்ன நடந்துச்சு அப்படின்னு எலினா கிட்ட கேட்டா, எலினா இப்ப இப்படி சொல்றாங்க, என்ன பேசுற நீ, மறுபடியும் ஏதாவது தப்பு பண்றியா, மறுபடியும் கேம்பிளிங்கு இல்லைன்னா ட்ரக்ஸ் ஏதாச்சும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறியா அப்படின்ட்டு நம்ம ஹீரோ பார்த்து கேட்க, ஐயோ ப்ளீஸ் என்ன நம்பு அப்படின்ட்டு இப்ப நம்ம ஹீரோ கெஞ்சவே ஆரம்பிச்சிடுறாரு. இதை பார்த்து நம்ம எலினா, இல்ல நம்ம குழந்தைங்கள்லாம் முதல் அனுப்பிச்சிட்டு பேசலான்ட்டு குழந்தைங்களை எல்லாத்தையும் உள்ள போய் சொல்லிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ மறுபடியும் அவர் என்னென்னலாம் பண்ணாரு அப்படின்னு சொல்றாங்க. குழந்தைங்களை யாரும் கடத்திட்டாங்க, உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா, நேற்றுக்கு நைட்டு தான் கடத்தினாங்க, அவங்க 1,50,000 கொடுத்தாதான் நம்ம குழந்தைய ரிட்டர்ன் தருவேன்னாங்க, அதனால நான் நிக்கோலுக்கு போய் வேலை செஞ்சேன், ட்ரக்ஸ் சப்ளை பண்ணேன், அண்ட் அதனால வந்துச்சு இந்த காசு. இப்போ என்னன்னா வேணான்ற, ஒண்ணுமே நடக்கலன்றீங்க, என்ன நடக்குதுன்னே புரியல, தயவு செஞ்சு உண்மையை சொல்லு அப்படின்னோடனே, உனக்கு என்ன பைத்தியமா, என்ன நீ இப்படி பேசுற அப்படின்ட்டு எலினா கத்துறாங்க. இப்போ ஹீரோக்கு ஒரு மாதிரி மூஞ்சியே இல்லை, என்னடா நம்மளை சுத்தி நடக்குதுன்ற மாதிரி அப்படியே ரொம்பவும் வருத்தமாயிடுறாரு. ப்ளீஸ் எலினா என் கூட விளையாடாத, நான் உன்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு இதெல்லாம் ஒரு கெட்ட கனவுன்னு மட்டும் சொல்லிடாத அப்படின்றாங்க. இல்ல நீ பேசுறதே எனக்கு புரியல, வந்ததுல இருந்து பைத்தியக்காரன்ட்ட என்னென்னமோ சொல்ற, ட்ரக்ஸ் கடத்தினன்ற, என்னென்னமோ சொல்ற, நீ மறுபடியும் கெட்ட வேலை தான் செஞ்சுட்டு இருக்க, நீ இப்ப வெளியே போறியா இல்ல நான் போலீஸை ஃபோன் பண்ணிட்டா அப்படின்னு சொன்னோடனே இவருக்கும் வேற வழியே தெரியாம அப்படியே அங்கிருந்து மனசு உடஞ்சு போய் அப்படியே வெளியே வராங்க. அந்த காசை எடுத்துக்கிட்டேவோ, என்னடா நம்ம இவ்வளோ பாடுபட்டு பண்ணது கடைசியில ஒண்ணுமே இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு, என்னதான் நம்ம சுத்தி நடக்குது அப்படின்ட்டு அப்படியே ஒரு மாதிரி யோசிச்சுட்டே வண்டி ஓட்டிட்டு போயிட்டே இருக்கிறாரு. அப்படி போயிட்டே இருக்கும்போது இப்ப நம்ம எலினா கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது. என்னன்னா, நீ பேசினது எல்லாத்தையும் நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன், அண்ட் இந்த ரெக்கார்டரை எப்போ வேணாலும் நான் போலீஸ்க்கு அனுப்புவேன். ஸோ இந்த ரெக்கார்டரை போலீஸ் அனுப்பக்கூடாதுன்னா நீ இந்த டிவோர்ஸ் பேப்பர்ஸில் சைன் போடணும் அப்படின்றாங்க. நம்ம ஹீரோக்கு வந்தது பாருங்க ஒரு கோபம். இப்போ போயிட்டு இருந்த வண்டியை அப்படியே திருப்பிட்டு என்ன யோசிச்சாருன்னு தெரியல, எலினா வீட்டுக்கே மறுபடியும் போறாரு. அங்கே போய் கதா தட்டினா எவனும் திறக்க மாட்டேங்கிறான். சரி நீங்க எங்க இருப்பீங்கன்னு தெரியும் அப்படின்ட்டு இப்போ அந்த குழந்தைங்க ஹார்ஸ் ரைடிங் பண்ற ஸ்கூலுக்கு போறாரு நம்ம ஹீரோ. அங்க குழந்தைங்களை பார்த்துட்டு, சரிப்பா இப்ப நான் ஒண்ணு கேட்பேன், நீங்க அதுக்கு உண்மை மட்டும் தான் சொல்லணும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு குழந்தைங்க கிட்ட போட்டுவாங்களாம் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த குழந்தைங்களும், அப்பா நீங்க என்ன பேசுறீங்க, நாங்க நைட்டு ஃபுல்லா அம்மா கூட தான் இருந்தோம், அப்புறம் நாங்க இங்க வந்துட்டோம் அப்படின்றாங்க. இல்லப்பா உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா, நம்ம போட்டுக்கு போனோம், நிறைய அங்க மீன்லாம் எடுத்தோம், உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப நீங்க எதை பத்தி பேசுறீங்க, தயவு செஞ்சு இப்பெல்லாம் பேசுறது நிறுத்துங்க அப்படின்ட்டு அந்த பியாங்கான்ற பொண்ணும் சொல்றா. இப்படி பேசிட்டே இருக்கும் போதே இப்ப நம்ம எலினா வந்துடுறாங்க. எலினா வந்து என்ன பண்ணிட்டு இருக்க, காலையில என்கிட்ட பேசுற மாதிரி குழந்தைங்க கிட்ட பேசிட்டு இருக்கியா அப்படின்னோடனே, எனக்கு எப்படி பேசணும்னு தெரியும், நான் ஒன்றும் அவங்க கிட்ட தப்பாலாம் எதுவும் பேசல, ஆனா நேற்றுக்கு நடந்தது எல்லாமே உண்மை, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, நீ நடிக்காத, அண்ட் இப்படி நான் பேசினதும் உன்கிட்ட சொன்னதையும் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்க, என்ன பிளாக்மெயில் பண்றியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமா நான் பிளாக்மெயில் தான் பண்றேன், உனக்கு என்ன, இப்ப உன்னால எதுவும் பண்ண முடியாது, என்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு, நீ சொல்றதுக்கெல்லாம் உன்கிட்ட எவிடன்ஸ் இருக்கா அப்படின்றாங்க. இன்னைக்கு நான் அமெரிக்காவுக்கு போயிடுவேன், குழந்தைங்களையும் என்னோட நான் கூட்டிகிட்டு தான் போக போகிறேன், நீ டிவோர்ஸ் பேப்பர்ஸில் ஃப்ளைட் எடுக்கிறக்குள்ளார வந்து சைன் பண்ணிடு, இல்லாட்டினா உன் ஆடியோ எல்லாமே போலீஸ்க்கு போயிடும் அப்படின்றாங்க. நம்ம ஹீரோக்கோ அவர்கிட்ட ஒரு ப்ரூஃபும் இல்லாமல் அப்படியே சோகமாக வீட்டுக்கு கிளம்பிடுறாரு, என்ன பண்ணுறதுனே தெரியாமல். இப்போ வீட்டுக்கு போய் குளிச்சுட்டே இருக்கிறாரு. அப்போ குளிச்சு முடிச்சோடனே அப்படியே பாத்ரூமை ஃப்ளஷ் பண்ணுறாங்க, ஃப்ளஷ் ஆக மாட்டேங்குது. மறுபடியும் ஒருக்கு ஃப்ளஷ் பண்ணும்போது ஒரு விஷயத்த கவனிக்கிறாங்க. அங்கே ஏதோ ஒரு மாத்திரை கவர் இருக்குது, அது என்னடா அப்படின்ட்டு எடுத்து பார்க்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கூடிய அந்த குட்டி பையன் சொல்லியிருப்பான்ல, அப்பா ஃப்ளஷ்ஷு இங்கே வேலை செய்ய மாட்டேங்குதுன்ட்டு, அதுவும் இவருக்கு ஞாபகம் வருது. அங்கே இந்த மாத்திரை நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமே, நம்ம பொண்டாட்டி யூஸ் பண்ணுற மாத்திரை எதுக்கு இங்கே வந்திருக்கு அப்படின்ட்டு இப்போ இவருக்கு ஒரு பயங்கரமான க்ளூ கிடச்சி போயிடுது. ரைட்டு, இங்கே அவ தான் வந்திருக்கணும், அவ தான் வந்து குழந்தைய கடத்திருக்கணும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோக்கு ஒரு க்ளூ கிடச்சனால அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஹீரோ இந்த அமெரிக்காவுக்கு கிளம்பிட்டு இருப்பாங்க இல்லையா, ஸோ அதனால அவங்க வீட்டில் இருக்க மாட்டாங்க, இதாண்டா சான்ஸ், அவள் வீட்டிலேயே போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு நம்ம எலினா அவ வீட்டில் இல்லாதப்ப அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க மருந்தெல்லாம் எங்கே வச்சிருப்பாங்கன்னு இவருக்கு தெரியும் இல்லையா, அங்கே போய் தேடி தேடி பார்க்குறாரு, எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. கடைசியில் ஒரு டப்பா எடுத்து பார்க்குறாரு, அழகா இப்போ மாத்திரை மேட்ச் ஆயிருது. ஸோ இப்போ இவர் எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சிடுறாரு. இப்போ எடுக்கிறாரு பாருங்க வண்டியை, பயங்கரமாக வண்டியை ஓட்டிட்டு போயிட்டு அண்ட் எலினா கிட்டேயும் கால் பண்ணி சொல்கிறாங்க, நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் உன் டிவோர்ஸ் பேப்பருக்கு சைன் பண்ணி தந்துடுறேன், நான் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்றாங்க. சரின்னு அங்கே எலினாவும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறா.
இப்போ அப்படியே அன்றைக்கி நைட்டு என்ன நடந்துச்சு அப்படின்றத காமிக்கிறாங்க. பெட்ரோ என்னமோ அந்த ரூமில் உட்காந்து சவுண்டாக டிவி இப்பெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாரு. இவ அப்படியே மெதுவாக உள்ளே வந்து குழந்தைங்களுக்கு ஊசியை போட்டுட்டு அந்த மாத்திரை கவரை ஃப்ளஷில் போட்டிருப்பா. ஆனால் ஃப்ளஷே ஆயிருக்காது. அண்ட் அப்படியே குழந்தைங்கள காரில் போட்டு இவ தூக்கிட்டு போயிருப்பா. இதை எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிடுறாரு நம்ம ஹீரோ. இப்போ ஏர்போர்ட்டை நோக்கி வண்டியை வேகமாக ஓட்டிட்டு போய் அங்கிருந்து ஓடுறாரு. இவளை எப்படியாச்சும் பிடிச்சே தீரணும் அப்படின்ட்டு. ஃப்ளைட் எடுக்கிறதுக்கு ஒரு 20 நிமிஷம் முன்னாடி இவர் ஹீரோ போயிடுறாரு. அங்க போயிட்டு அப்படியே நம்ம எலினாவை பார்த்து பேசுறாங்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்றாங்க. ஓ அப்படியா, நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் சொல்லு அப்படின்ட்டு நம்ம எலினா திமிரா கேட்க, இவர் அந்த மாத்திரை குப்பையை எடுத்து காமிக்க அவ்வளவுதான் நம்ம எலினாக்கு புரிஞ்சு போயிருது இவனுக்கு. இப்ப அந்த மாத்திரையை நம்ம ஹீரோ எடுத்து காமிக்கிறாங்க. சரி, இதை வச்சு கண்டுபிடிச்சாலும் உன்கிட்ட பெருசா எந்த ப்ரூஃபும் இல்லை நான் தான் ட்ரக்ஸ் பண்ணேன்ட்டு அப்படின்றாங்க. இல்ல, குழந்தைங்களோட ஹேரை எடுத்து டெஸ்ட் பண்ணாலே போதும், நான் வரும்போது ஒரு டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு தான் வந்தேன்ட்டு நம்ம ஹீரோ இப்படி ஒரு ஷாக்கிங்கான ட்விஸ்ட்டை கொடுக்க நம்ம ஹீரோயின்கோ என்ன பண்றதுன்னே தெரியாம ஒரு மாதிரியா நிக்கிறாங்க. இதுக்கு மேல இன்னொரு விஷயத்தையும் நம்ம ஹீரோ சொல்றாங்க. இப்ப நீ என்ன பண்றன்றத உன் குழந்தைங்களுக்கு சொல்லாம இருக்கணும்னா இப்பவே நீ அமெரிக்கா கிளம்பு. உன் குழந்தைங்களை விட்டுட்டு நான் பாத்துக்கிறேன் என் குழந்தைங்கள. உன்கிட்ட இருக்கிறது தான் குழந்தைங்க டேஞ்சர். நீ உனக்கு வேணும்னா என்ன வேணா பண்ணுவ போல அப்படின்ட்டு நம்ம ஹீரோ சொல்றாங்க. இவங்களுக்கும் வேற வழியே இல்லாம அப்படியே குழந்தைங்கள அவங்க அப்பா கிட்ட விட்டுடுறாங்க. இவரும் குழந்தைங்க கிட்ட உங்க பாஸ்போர்ட்ல கொஞ்சம் ப்ராப்ளம் ஆமாப்பா, அதனால நீங்க அமெரிக்காவுக்கு போக முடியாது, வாங்க இன்னைக்கு ஃபுல்லா உங்களுக்கு ஒரு லீவ் மாதிரி தரேன், நீங்க என்ன வேணா பண்ணலாம், என்ன வேணா சாப்பிடலாம், ஜாலியா இருக்கலாம் இன்னைக்கு நாள் ஃபுல்லா அப்படின்னோடனே, அப்படியாப்பா ஜாலியா இருக்கலாமா இன்னைக்கு நாள் ஃபுல்லாமா அப்படின்றாங்க. ஆமா ஆமா, நீங்க எல்லாருமே ஜாலியா இருக்கலாம் அப்படின்றாங்க. அப்படியே குழந்தைங்க கிட்ட டைம் என்ன அப்படின்னு கேட்கும்போது அந்த குழந்தைங்க மணி 8பா அப்படின்றாங்க. ஓ, அதனால 8 மணிக்குள்ளார காசை கொண்டு வா அப்படின்னு சொல்லியிருக்கான். ரைட்டு, அப்ப இவ தான் எல்லாமே பண்ணியிருக்கா அப்படின்ட்டு நம்ம ஹீரோக்கு புரிய வருது. இப்ப அவன் சந்தோஷமா அவங்க குழந்தைய வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. அப்படி வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகும்போது அந்த ஃபினான்ஷியர் கிட்ட இருந்து கால் வருது. டே, என்னடா வாய்ஸ் கால் போட்டு வச்சுருக்க, குடிக்கிறது எதாவது செஞ்சுருக்கிறியா, நான் எதுக்குடா உங்கள் குழந்தைய கடத்த போகிறேன் அப்படின்னு அவன் கேட்க, நான் குடிச்சிட்டு தான் பேசினேன், மன்னிச்சிக்கோ, ஆனால் நீ கேட்ட காசு இப்போ என்கிட்ட ரெடியாக இருக்குது, நாளைக்கு காலையிலே வந்து உன் காசை வாங்கிக்கோன்னு. கெட்டதுலேயே ஒரு நல்லதுன்ற மாதிரி இப்போ நம்ம ஹீரோக்கு கடன் பிரச்சனையும் இல்லை. இவர் ஜாலியாக அப்படியே வீட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு பெருமூச்சோட நிம்மதியாக அப்படியே அவர் ஃபேமிலி ஃபோட்டோவை பார்த்துட்டு இருக்கிறாரு. இப்படி நிற்கும் போதே பின்னாடி நம்ம ஹீரோயினான எலினாவோட உருவம் தெரியுது. அப்படியே நம்ம ஹீரோ திரும்பி பார்க்குறாரு. அப்படியே கதையும் முடிச்சிடுறாங்க. இருந்தது மக்களே, செம்மையா இருந்துச்சா கதை? அண்ட் இந்த ட்விஸ்ட் எல்லாம் நான் முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டேன்ப்பா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு